இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கு காதலர் தினம் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு கொஸ்டின் அவங்களும் கேட்டு பார்க்குவேன். காதல் சொல்கிறோம், அன்புன்னு சொல்கிறோம், அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? காதல் எப்படி ஒருத்தவங்களுக்குள்ள வரும்? ஒரு அன்பு ஒருத்தவங்களை எப்படி வரும்? இப்போ ரெண்டு பேரும் பழகுறோன்னா அந்த அன்புன்றது எது அடிப்படையில் ஒருத்தவங்களுக்கு அது வரும் அப்படின்னாக்கா, மிக சரியான ஒரு புரிதல். ஒரு பெண்ணை பற்றின ஒரு ஆண் மகனுக்கு இருக்கிற சரியான புரிதலும், ஆணை பற்றின ஒரு பெண்ணுக்கு இருக்க சரியான புரிதல் தான் முதல் அடிப்படை, அன்புக்கான அடிப்படையான ஒரு விஷயமே. ஸோ அந்த விஷயத்துல நம்ம சரியா இருக்கணும். நாளைக்கு உங்களுடைய லவ்வரே ஒரு வார்த்தை தவறா ஏதோ மாற்றி பேசிட்டாலும், ஏதோ ஒன்று பேசிட்டாலும் உடனே அவசரப்பட்டு திட்டிடாம, நீ அப்படி பேச மாட்டீங்க, ஏன் அன்னைக்கு அப்படி நீ பேசிட்ட, இல்லையே நீ அப்படி நடந்துக்கிற ஆள் இல்லையே, என்ன ஆச்சுமா அப்படின்னு உங்களுக்குள்ள அவளை பற்றின ஒரு ஸ்ட்ராங்கான புரிதல் இருக்கும் இல்லையா? அந்த பெண்ணுக்கு இதை தான் ஆண்மகன் நாளைக்கு ஏதோ ஒரு வார்த்தையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒன்று மாற்றி பண்ணிட்டா, அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டானே. முதல் உங்கள் வாயிலேருந்து அந்த வருது இல்லையா, அந்த முதல் வார்த்தை அவனை பற்றி புரிதலுக்கான. நான் இதை உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? காதல் என்ற பெயரில் காமம் கடந்த பின் மீண்டும் காதலை குப்பையில் தூக்கி போட்டுட்டு காமத்துக்காக பழகிற அந்த காதலர்களுக்காக நான் சொல்லலை. உண்மையாக ஆத்மார்த்தமாக ரெண்டு இதயங்கள் நேசிக்கிற அந்த அன்பில் தவிழ்ந்து கொண்டிருக்க அந்த உண்மையான காதலர்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஒரு அன்புன்றது ஒருத்தவங்களை பற்றின அந்த அன்புன்றது புரிதல் அடிப்படையில் தான் வளரும். அதுதான் நாளைக்கு காதலில் பிணிக்கும். அந்த காதலில் வர காமம் தான் இனிக்கும். தேங்க்யூ.